திவ்ய குடும்பத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்று நான் கூறியிருக்கும் திருக்குறள், இடிக்கும் துணையாரே ஆழ்வாரே யாரே கெடுக்கும் தகைமையவர். அதாவது இடித்துரைக்கின்ற தன்மையுடைய பெரியோரை துணையாக கொண்டுள்ள யாரையாவது முயற்சி செய்து யாராவது கெடுக்க வேண்டும் என்ற முயற்சியாலும் அது நடக்காது. ஏனென்றால் அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய நட்பு பெரியோருடன். ஆகையால் பெரியோருடன் நட்பு கொண்டிருப்பவர்களை நாம் எளிதில் கெடுத்து விட முடியாது. அவர்களிடம் ஏதாவது தவறான கருத்துக்களை கூறினாலும் அதை அவர்கள் பெரியாரிடம் சென்று அவர்கள் ஆலோசனை கேட்பார்கள். அவர்களிடம் கூறும்போது அது தவறானது இல்லை, அது தவறான பாதைக்கு வழிகாட்டும் என்று அவர்கள் எடுத்துரைப்பார்கள். ஆகையால் அவர்களை நாம் எளிதில் நெருங்க முடியாது. அதுதான் அந்த எடுத்துரைக்கின்றவரை யார் ஒருவருக்கு நண்பராக, சேவனாக, துணைவனாக, தகப்பனாக கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தீய வழியில் செல்கின்றவர்கள் அவர்களை தம் வழி கொண்டு வர முயற்சித்தால் முடியாது. ஏனென்றால் அவர்களை அரணாக காத்திருக்கக்கூடிய பெரியவர்களை அவர் துணையாக கொண்டிருக்கின்றார்கள். அந்த துணை இருக்கின்ற வரையில் நாம் அவரை தவறான வழிக்கு செலுத்த முடியாது. ஆகையால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய பெரியவர்கள் கூறுகின்ற அறநெறிகள், பழமொழிகள், பன்மொழி சொற்கள், அவர்கள் கொண்ட அறிவுரைகள் அனைத்தையும் நாம் என்று கேட்டு பொறுமையாக அதை உணர்ந்து அதன்படி நாம் நடக்க வேண்டும். வேறு எவரும் நம்மை அணுகினால் கூட அவர்கள் கூறுவது தவறு என்பதை தெரிந்து அவர்களை மிக அரிதாக, மிக நாசுக்காக அவர்களை விலக்கிவிட்டு நாம் நம் பாதையில் நடைபோடலாம். ஆகையால் பெரியவரை துணைவராக கொண்டிருக்கக்கூடியவர்களை யாராலும் கெடுக்க முடியாது, கெட்ட வழியில் அவர்களை வழிநடத்தவும் முடியாது. ஏனென்றால் அவர்களை பாதுகாக்கக்கூடிய அரணாக அவருடைய பெரியவர்கள் இருப்பார்கள். இதுதான் இந்த குரலின் பொருள். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.